இருக்குமா? சூப்பரா இருக்கு. டேய், உன்னை காணும்னு நான் அந்த பக்கம் ஃபுல்லா தேடிட்டு தெரியுறேன். இங்கதான் இருக்கியா நீ? எத்தனை தடவை சொன்னாலும் அட்டி வாங்கிட்டே இருக்கணும் உனக்கு. என்ன சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன அக்கா? ஏ பவி, நீ தான் அவனை தூக்கிட்டு வந்தியா? ஆமா சித்தி. எதுக்குடி அவனை தூக்கிட்டு வந்த? எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் அவனை தூக்காதீங்க, கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, கேட்கவே மாட்டீங்களா? இப்ப என்ன, இந்த கொண்டு வந்து தான் விட போறேன் சித்தி. தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஏன் தூக்கிட்ட கூட நாங்க வரக்கூடாதா? அதெல்லாம் தூக்க கூடாதுன்னா கூடாது. என் பையனை நீ எதுக்கு தூக்கணும்? பல தடவை சொல்லிட்டேன், அறிவே இருக்காது உங்களுக்குலாம். ஹேய், என்னடா அது ட்ரெஸ்ஸு? என்னது சாக்லேட் ட்ரெஸ்லாம்? சித்தி, தம்பிக்கு பர்த்டே முடிஞ்சிருச்சுல, அதுக்கு அம்மா எதுவுமே வாங்கி தரல அப்படின்னு அப்பா இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதான் தம்பியை தூக்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுரும். அப்புறம் பொம்மை, அப்புறம் அந்த டைரி மில்க் எல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்தாரு. அதான் தம்பிகிட்ட கொடுத்தோம். ஜாலியாக ஹாப்பியாக இருந்தான். உங்களை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிட்டான். பாவம்ல, எதுக்கு அவனை அழ வைக்கிறீங்க? ஏய், பர்த்டே முடிஞ்சிருச்சுதான், உங்களை யார் வாங்கி கொடுக்க சொன்னது? ஏய், ட்ரெஸ்ஸை கழட்டான். டேய், ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பொம்மை சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது சொல்லிட்டேன். ஏய் அருவி, என்ன இல்லை என்னன்னு நானும் வாய் மூடிட்டு உக்காந்துருக்கவும் என்னால் முடியல. என்ன ஓவரா பேசுகிறான், வாட்டுக்கு பேசுகிறா. என்னடி, அவன் ஆசையாக பிள்ளைக்கு வாங்கி தரணும்னு ஒரே ஆசை, அதனால அவள் வாங்கி தர்றா. நீ என்ன, நீ ஓவரா பேசுனா என்ன அர்த்தம் இது? ஏன் வாங்கி தரக்கூடாதா? வாங்கி தரக்கூடாதா? அவளுக்கு உரிமை இல்லையா? இல்லை உரிமை இல்லையான்னு கேட்டேன். போடி, இப்போதே பிறந்த நாள் முடிஞ்சிருச்சே, ஒரு வார்த்தை சொல்லலே. நம்ம வீட்டு தங்க பிள்ளைக்கு வாங்கி தரணும்னு புருஷன் இன்னைக்கு வாங்கிட்டு வர சொல்லி அவள் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிற 1000 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு போட்டு இருந்தால் போடட்டும் போவேன். சின்ன பிள்ளைங்க வரத்தான் போகுங்க. எத்தனை வீட்டில் அண்ணன் தம்பியை சண்டை போட்டுக்கிட்டாலும் அவள் வீட்டு பிள்ளையே பேசிக்கிங்க, அவள் வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துக்குவாங்க, வாங்கிக்குவாங்க, பண்ணிக்குவாங்க. ஆனால் ஓ வீட்டு கதை தான் என்னமோ பெரிய கதையாக இருக்குது. பிள்ளைய கொடுக்கக்கூடாதுங்கிற, பிள்ளைகளை எங்கிட்ட விடக்கூடாதுங்கிற, ஓவராலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அருவி நீ. சொல்லிவிட்டேன், அவள் ட்ரெஸ் வாங்கி மாட்டினதுல என்ன குறைஞ்சி போச்சு உனக்கு? இங்கே பாருங்க, உங்களுக்கு தேவையில்ல, உங்ககிட்ட நான் பேச கிடையாது, சரியா? நான் ஏன் உன்கிட்ட பேச போறேன்? விளக்கத்தை சொல்றேன், அவ்வளோதான். விளக்கமும் சொல்ல வேணாம், விளக்கத்தையும் சொல்ல வேணாம். டேய் வாடா. கேட்டுக்கிட்டியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ற? அன்புக்கா பையனுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா கூட அவனுக்கு பிறந்த நாள் நாளைக்கு கொண்டு போய் அந்த பிறந்த நாளுக்கு அவனுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கலாம். அதை விட்டுவிட்டு தேவையில்லாம இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து இப்போ ட்ரெஸ்ஸு கழட்டி வீசுதா இல்லையான்னு மட்டும் பாரு. உனக்கு இது ஆகாத வேலை. சும்மாவே இருக்க மாட்டியா நீ? என்ன அப்படி பாசம் பொங்குது? குழந்தைய கூட பார்க்க கூடாதுன்னு இந்த பக்கம் விட கூட மாட்டேங்கிறாக. அப்படி இருக்கிறாக அவகள்லாம். நீ என்னமோ ரொம்ப பாசமால இப்பதான் பொங்குதோ உனக்கு. போவியா அங்கிட்டு? இதுல என்னடி இருக்கு? புள்ள ஒரு வீட்டுல நான் வளர்த்த புள்ளடி, சின்ன பிள்ளையில. சரி, அவனுக்கு வாங்கி கொடுப்போன்னு ஒரு ஆசைடி. பிறந்த நாளுக்கு ஒண்ணுமே செய்யாம இருக்க கூடாதுன்னு சரின்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னது ஒரு தப்பா? இவளெல்லாம் திருத்த முடியாது பவி. நீ திட்டி என்னத்துக்கு? இவளை திருத்தவே முடியாது. காசை கரிகோலம் பண்ணிட்டா. 1000 ரூபா வீட்டு செலவுக்கு ஆயிருக்கும், சீட்டு கட்ட ஆயிருக்கும், மாசம் பண்டு கட்ட ஆயிருக்கும். போச்சு, கரியா போச்சு. இந்த பொம்மையும் பவி நீ எடுத்துக்க, வேற என்ன செய்யுது? நான் எடுத்து அழகா வச்சு ஜாலியா விளையாடுவேன். டைரி மில்க நான் எடுத்து சாப்பிடுவேன். போ, பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்தது. பிள்ளைக்கு என்ன கொடுக்க போறேன்? கொடுத்தாலும் வீசி தூக்கி எரிஞ்சிருவாங்க அந்த பக்கம். ஞாபகம் வச்சுக்க. பண்ணா பண்ணட்டு போ. என்ன பண்ணட்டுமா? ஏண்டி, அவன் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வர்றேன். இந்த பொம்மையை பத்திரமா வைங்க. பவி, பொம்மையை பத்திரமா வச்சுட்டு நாளைக்கு கௌதம் எனக்கு கொண்டே கொடுங்க. என்ன, கௌதம் பிள்ளைக்கு வேற ட்ரெஸ் எடுக்கணும். ஏங்க, சாயங்காலத்துக்கு வரையில அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கேக்கு 1 கிலோல வாங்கிட்டு வந்துருக்கு. ஆமா, சாயங்காலமே கேக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தா கிளுகிளுன்னு இருக்கும். காலையிலக்கு வாங்கிக்கிருவோம். இப்ப என்ன, காசு இருந்திருந்தா கூட அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பேன். தேவையில்லாத வேலை பண்றா பவி உங்க அம்மா. தெரியுதேப்பா, அதான் நான் செம்மையா திட்டிட்டு இருக்கேனே. அப்புறம் என்ன, இதெல்லாம் திருந்தவே திருந்தாது. ஆடா, ரொம்ப தான் பண்றீங்க. நான் சொல்லி வரேன், அப்புறம் திரும்ப திரும்ப என்னைய திட்டினா என்ன இது? உங்க அம்மாளுக்கு பாசம் தாங்க முடியலடி, அதனால இப்படி பண்ணி. ஏமல்லையா, அஞ்சலிக்கு சொல்லியிருப்பாவலாமா? அஞ்சலி வந்தா மட்டும் உங்களை பார்க்க வர போறாள? அவ தான் நம்மளுக்கு நம்ம மேல சரியான கோபத்துல இருக்கிறா. ஐயோ ஐயோ, ஏத்த நீங்க அஞ்சலி வேற கேட்குறீங்க? அவளுக்கு கூட அறிவில்லடி, நம்ம அண்ணி பாவம்னு. போறாப்போ என்ன மகன்னு நினப்புதான். வந்தா நம்மளை பார்க்க வருவா, வரமாட்டா. அவ எப்படி வர? நாளைக்கு நானும் அந்த முல்லை விட்டு பக்கம் போக மாட்டப்பா. என்னத்துக்கு போகணும்? அவ வந்து ஒரு வாரத்தை கூப்பிடல, இவக மட்டும் கூப்பிட்டா போதுமா என்ன? ஏமல்லையா, நீ போவியா? என்னத்தான் பண்றது? சேலை எடுத்து கொடுத்துட்டு வந்தே ஆகணும்னு சொல்றா அவ. அக்கா வரணும் வரணும்னு. அப்படி எப்படித்தான் போகாம இருக்க முடியும்? சேலையெல்லாம் அந்த சேலையை கட்டிக்கிட்டெல்லாம் போக மாட்டேக்க. ஐயோ அப்பா, அப்படி இங்க யாரு, நான் உனக்கு செயின் எல்லாம் கொடுத்துருக்கேன்ல, அதில் பெரிய மாலையாக எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டு போ,
சரியா? வெறுமனை கழுத்தை போட்டுக்கிட்டு போகக்கூடாதுடி. பெரிய மாலையை எடுத்து போட்டுக்கிட்டு போ. அப்பா ஏற்கனவே ஊரு ஃபுல்லாக பரப்பி கிடக்குது பேச்சு என் பேச்சு. இதில் வேறு நாளைக்கு நான் போட்டுக்கிட்டு 4 பொம்பளையை பார்த்தாளுவ, நாளைக்கு என் பேச்சு தான் ஊரே ஓடும். சும்மா கிடந்தவளுக்கு வாழ்வு வந்துருச்சு பாருன்னு. ஏன் நம்ம வீட்டு காரியிலே பேசுவாளுவ. அட ஏங்கத்த நீங்கள் வேற. நமக்கு வேண்டாப்பா சாமி அந்த வம்பே. என் மாவுளுக்கு பத்திரமா இருந்துட்டு போகுது. பாருடா உன் மயில உன் பொண்டாட்டிய போட்டுக்கிட்டு போடின்னா எப்படி பேசுகிறான்னு. வம்பு சொல்லுங்க, ஏன் வம்பு? வேண்டாம் விடுங்க. அந்த பேச்சுக்கே வேணாம், அந்த பேச்சுக்கே நான் வரல சாமி. எனக்கு இந்த நகையோ பகையோ ஒன்றும் வேண்டாம். நகை தான் பகையாக்குன மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்காரியை கூட நம்மள்ட்ட பேச மாட்டாளுவ. அவ்வளோ பேசினால்தான் உன் வீட்டில் உழவப்பியாக்கும். ம் ஏம்மா எனக்கு ஒரு செயின் கொடுமா, நாளைக்கு நான் போட்டுக்கிறேன். மிச்சு பிடுவேன் மிச்சு. உன் வயசு என்ன? இப்போ தான் செயின் கேட்குது. செயின் ஓடி என்கிட்ட கவரிங்களம்மா. ஒரு செயின் நெக்லஸ் மாதிரி வாங்கினோம்ல, அதை எடுத்து மாட்டேன். தங்க செயின் தான் இருக்குல்ல, என் தங்க செயின் கொடுக்க கூடாதோ? என் தங்க செயினை கொடுத்தா நாங்கள் போட்டுக்குருவோம்ல. போட்டுக்குவா. ஐயா பீரோல புட்டி தானே வைக்கிற, கொடுத்தா குறைஞ்சா போயிருவேன். ஓடி என்கிட்ட. இல்லையா சாயங்காலம் போனடி, என்னென்ன ஜாமா வேணும்? ஏங்க 1 கிலோ கறி எடுத்தாடி. கறியா? என்னத்துக்கு? அத்தையும் இங்கே வர மாட்டேங்குது, நானும் இங்கே போவேன் தான், ஆனால் சாப்பிட கொள்ளலாம் மாட்டேன். நான் வர மாட்டேப்பா, இங்கே வாங்கிட்டு வாங்க. சாயங்காலத்துக்கு குழம்பு வச்சு வைப்போம். பாவம் அத்தை சாப்பிட்டுக்கிறோம், நானும் சாப்பிட்டுக்கிறேன். புள்ளையே நீங்கள் கூட அங்கே சாப்பிட்டுக்கிறங்க அன்பு வீட்டில். நானும் அத்தையும் வீட்டில் சாப்பிட்டுக்கிறோம். அத்தை பாவம் வயசானது, அதான் கறி குழம்பு வச்சு வச்சோம்னா நம்ம வீட்டை நம்ம சாப்பிட்டுக்கிறலாம்ல. அதுக்கு சொல்றியா? சாப்பிடாம வந்தா அண்ணன் கௌதம் எல்லாம் கோச்சுக்கிற மாட்டாவளா? அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம சாப்பிட்டா கூட ஏதாவது பேசுவா அவங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வரும். பேசுவாவ. அதெல்லாம் நீ இப்போ சாப்பிடாம வந்தாதான் கோச்சுக்குவாங்க மல்லிகா. இதெல்லாம் ஆகாத வேலை. அம்மா இங்கே வேறு, வீட்டுக்கு மூத்த மனுஷி நீ தான். ஒரு மயனுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது. பிள்ளை பேரனுக்கு மயம் பிறந்திருக்கேன், அந்த மயனுக்கு பிறந்த நாள், அதுக்கு போகாமல் இருக்கக்கூடாதுமா. அந்த புருஷன் அது உன் பேரனு பேரா முன்னாடி வந்து சொல்லியிருக்காவில், அவங்களுக்காவது நீ போகணும் தான். வேற ஆள் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்கிறாத. நீ வாட்டுக்கு போ, நீ வாட்டுக்கு சாப்பிடு. அவன் கையில் 100 ரூபாய் வச்சு கொடு, நீ வாட்டுக்கு வா. என்ன என்னடா நீ? சொல்றத கேளு. சரிப்பா, அப்புறம் என்னடி பண்றது? போ. இல்லையா? நீ தான். சரிங்க, அப்ப கறி வேண்டாம் விடுங்க. வேணும்னா சொல்லி எடுத்துட்டு வரேன், அதனால ஒண்ணும். அப்ப வேண்டாம் விடுங்க, அங்கதான் சாப்பிட சொல்றியா? அப்புறம் என்ன செய்யறது? ஆமா, கோச்சுக்கிற மாட்டாங்க நாலு பின்ன, அதுக்கு தான் சொல்றேன். சரி சாப்பிட்டுக்கலாம். ஆ. என்னம்மா இங்க வந்திருக்க? அன்பு நகை எடுத்தோம்தா, அதான் உன்கிட்ட கொண்டு வந்து உன் கையில வச்சிருக்க சொல்லலான்னு எடுத்துட்டு வந்தேன். நம்ம வீட்டுல என்னத்தை கொண்டு போய் நகையை வைக்கிறோம், அங்க பத்திரமா இருக்கு, பயமா இருக்குது. அதனாலதான் உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்ததா. இப்படியே நீ வச்சிரு பத்திரமா, காலைக்கு நான் வாங்கி பிள்ளைக்கு போட்டு விட்டுக்கிறேன். சரியா? இதுக்கு தான் வந்தியாக்கும். யார் யார் போனீங்க? நீயும் அப்பாவும்? ஆமா அப்பா அங்கே இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. நான் அப்படியே வீட்டுக்கு நடந்து போய்க்கிருவேன், அதான் உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சுடிதார் போட்டுட்டு எங்க கிளம்பி? வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கணுமா, அதனால தான் கௌதம் கிளம்பியிருக்க சொன்னா. அதான் கிளம்பியிருக்கேன், வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். சீன காமி. பிடிக்கலலாம் சொல்லக்கூடாது சரியா? எங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு ரொம்ப, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் நான் உன்னிட்ட கேட்கலான்னு தான் நினச்சேன். உங்கள் அப்பா தான் பிடிக்காம எப்படி இருக்கும், அதெல்லாம் அம்புக்கு பிடிக்கும், நீ எடு அப்படின்ட்டாரு. சரிப்போ அப்படின்னு சொல்லி நான் அதையே எடுத்துட்டேன். அப்படியா? காமி அந்த டிசைன் எப்படின்னா பார்ப்போம். நான் ஏமா பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன். ஏதோ ஒரு மாடல், ஏதோ ஒரு டிசைன். நான் போய் சொல்வேனா? நீ சொல்ல மாட்டா, இருந்தாலும் உங்கள் வீட்டு சொல்லுவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ டிசைனை காமி ஃபஸ்ட். இருந்தவா கொண்டு போய் வீட்டில் வைக்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே எடுத்துட்டு வர? நான் எதுவும் சொல்ல போறேன்னா என்ன, நான் பாட்டுக்கு நான் இருப்பேன். பிடிச்சிருக்க என்னன்னு காமிக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் உங்ககிட்டே இருக்கட்டும்னு கொண்டுட்டு வந்துட்டேன்டி. நம்ம வீட்டில் பத்திரமா இருக்குமா என்னன்னு தெரியல. உங்ககிட்ட கொடுத்தா நீ வாட்டுக்கு பத்திரமா வச்சுக்குவ இல்லையா? ஒப்படைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, எதையாவது சொல்லு. சரி காமி பாப்போம். நல்லா இருக்கா? எங்க சூப்பரா இருக்கேம்மா, நல்ல டிசைனா இருக்கு. எங்க இங்க கொண்டா இருந்தாங்க. இந்த மாடலா? ஏன் உருண்டையா வேற மாடல்லாம் ஒன்றும் இல்லையாக்க? இதை போய் எடுத்துட்டு வந்திருக்க, இது நல்லாவா இருக்கு? ஏன்டா மெலீஸா இருக்கு, அரப்பவுன் மாதிரி. என்ன ஆத்தாச்சு இப்படி சொல்லிவிட்டிய? அரப்பவுன் மாதிரி இருக்கா? இந்த பில்லு கூட நான் வச்சிருக்கிறேன், பில்லை பாக்குறீங்களா? 1 பவுன் ஆத்தாச்சு, 1,40,000 வந்துருச்சு. ஏன் கேட்குறீங்க? செய்கூலி சேதாரம் அது லொட்டு லொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டாவ பார்த்துக்க. அதெல்லாம் போடுவாவ தான், இல்லைன்னு சொல்லலை. நல்லாவா இருக்கு இந்த மாடலு? என்னமோ போல எடுத்துருக்குற, இது நல்லாவே இல்லை. எதுக்கு தான் காசுக்கு கேட்டால் இதெல்லாம் எடுக்கிறீங்க? என்ன தாச்சி சொல்கிறிய? மாடல் நல்லா இல்லையா? ஓடி போய் வேற டிசைன் எடுத்துக்கிட்டு விடியாரவா? வேற டிசைன் எடுத்துருவோமா? இவருக்கு ஃபோன் அடிக்கிறேன், வர சொல்லி வேற மாடலாவது எடுப்போம். அப்போவும் இந்த பிள்ளைய நான் கூப்பிட்டேன், வாடி எடுப்போம். நான் கூப்பிட்டேனே, கேட்டியா? வந்திருந்தீங்கன்னா உனக்கு பிடிச்சதா எடுத்துருப்பேன். இப்போ நான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையம்மா, நல்லா தானம்மா இருக்கு. அத்தாச்சி என்னமோ டிசைனு நல்லா இல்லைன்னு சொல்லுதேடி. அவங்க சொல்லுவாங்க, இந்தாரு முத்தளவு இது நல்லா இல்லை என்னமோ போல இருக்குது, நீ மாத்திட்டு தான் வாயே. பயலுக்கு போட்டால் எடுப்பா இருக்கணும். இது என்னமோ எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, போட போகிறது என் பையன்.
சில நேரம் நான் கூட போட்டுக்குவேன். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சதா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா அம்மா? நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாவ. நீ போட்டுக்க, உன் மயம் போட்டுக்க, உன் புருஷன் போட்டுக்க, யாரோ போட்டுக்கோங்க, எனக்கு தேவை கிடையாது. நல்லா இல்லாத நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உங்ககிட்ட யாரும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்கல. சரிங்களா? கொடுங்க மகன். இது என்ன படக்குன்னு பேசுற? என்ன பேசாம கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்கு. நல்லா இல்ல அது நல்லா இது நல்லா நல்லா இல்லாம இருக்கு. நல்லா தானே இருக்கு. மா இதை புடியே. ஏத்தா நீ யார் முதல்ல இங்க எடுத்துட்டு வர சொன்னது? என்கிட்ட கேட்டுட்டால ஒரு வார்த்தை, நீ எங்கேயே கொண்டு போய் வைமான் இருப்பல. சும்மா உடனே மாத்தத்துக்கு ஓடுறியாக்கோ? இவங்க சொன்னா உடனே மாத்தத்துக்கு போயிடுவியா? திருப்பி போற வர செலவெல்லாம் யார் இவங்களா கொடுப்பாக? ஒருவேளை மாத்திக்கலன்னா சும்மா நீ இருமாங்கிட்டு. நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு மேல என்ன உனக்கு? அவளுக்கு பிடிக்கலன்னா உடனே மாத்தத்துக்கு ஓடுவியாக்கோ? அழகா இருக்கு டிசைன், எதுக்கு திருப்பி மாத்தணும்? சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லத்தா அத்தாச்சிக்கு. என்ன அத்தாச்சிக்கு? அவளுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா நமக்கு என்னப்போ? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சா போதும்ல. உன் பேரனுக்கு பிடிக்கும். அவனுக்கு போட்டா இது அவ்வளோ அழகா இருக்கும். கருத்த பிள்ளைக்கு சூப்பரா இருக்கும். சும்மா தேவையில்லாம வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இப்ப போய் அப்பாவை கூட்டிட்டு மாத்திரை வைக்கிறேன்ட்டு போனேன், அவ்வளவுதான் பாத்துக்க. நான் டென்ஷன் ஆயிடுவேன். போகல அத்தாச்சி, உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? ஓமாக தான் வெடுக்கு வெடுக்குன்னு என்னமோ அப்படி பேசுறா. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போறேன். ஓமாக எப்படி பழக்குன்னு பேசுறான்? நல்லா இல்லைன்னு சொல்றாவ. இவ என்னடா? பேசாம எடுத்துட்டு வீட்டுக்கு போயிரு. டென்ஷன் ஆயிருவேன் நானு. இங்கெல்லாம் நான் வைக்க முடியாது. சரிதா மாத்திர, நீ வீட்லயாவது இங்க பத்திரமா வை. இந்தா உன் பீரோக்குள்ள வை. வேணாம், நீ வீட்லயே கொண்டு போய் வச்சுட்டு காலைக்கு வந்து உன் பேரனுக்கு போட்டு. நல்லா தான் பார்த்து எடுத்தேன், நல்லா இருக்குன்னு தான் நினைச்சேன். நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே. சரி நான் என்ன பண்றேன்னு பாப்பங்க. இப்போங்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. போய் அப்பாவை கூட்டிட்டு நீ போனேன், நடக்கிறது வேற சொல்லிட்டேன். நானும் இப்ப டவுன் பக்கம் தான் வரேன். பார்த்தேன்னா அவ்வளவுதான். கொண்டாப்ப நானே வச்சுக்கிறேன். சரி வச்சிரு பத்திரமா. நான் நல்லா இருக்குன்னு தான் நினைச்சேன் அத்தாச்சி, ஆனா நல்லா இருக்காதாம போச்சுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல விடு. உன் அவளுக்கு உனக்கு பிடிச்சா ரைட்டு. எனக்கு பிடிக்கணும்னு அவசியமா என்ன? எல்லாரும் பிடிச்ச சம்மதம்னு நல்லா சொல்லுவியேன்னு பார்த்தி பிடிக்கலன்ட்டிய. அவ என்னமோ இப்படி பேசுறா, மாத்தக்கூடாதுங்கிறா. நான் என்ன பண்றது? சரிடி பத்திரமா வைகி. பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ரெடியா வச்சிருக்கிறீங்களா? மாலையம்மா வாங்கணும். இதுக்கு அவனுக்கு என்ன கல்யாணமா காது இல்லை கேட்டே வாங்கணுமா என்னன்னு. வேற சேர் வாங்கணும். கேக்கு நீங்க சொல்லிட்டியே தானே. அப்புறம் தேங்காய் வாழைப்பழம், அப்புறம் என்ன பழங்கள், முட்டாயி, பொட்டுக்கடலை சீனி, அம்புட்டு தானே அத்தாச்சி. வேற எதுவும் செய்வியலா? தெரியாதுப்பா, எனக்கு அதுன்னும் தெரியாது. உன் மாவக்கிட்டே கேட்டு. என்னடி அம்பு, வேற எதுவும் எடுக்கணுமா? வேற நீ ஒன்றும் எடுக்க தேவையில்ல. காலைக்கு நீ மட்டும் வந்து நின்னா போதும். இந்த அது இது லொட்டு லொஸ்கன்லாம் வாங்க வேணாம், புரியுதா? என்னம்மா? இல்லை வாங்குற பொருள்லாம் வாங்கி தானத்தான் ஆகணும். அதுக்கு தான் ஒன்றும் வேண்டாம். இது எடுத்ததே நீ பெரிய விஷயம் எனக்கு. வேற எதுவும் அது இதுன்னு கணது வாங்கக்கூடாது சொல்லிட்டேன். சரி முன்ன வாரேன், நான் போயிட்டு வரேன் அத்தாச்சி.